பொங்கல் மாயிட்டு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இது வரைக்கும் நாங்கள் வாடகைக்கு தான் இருந்தோம். நாளைக்கு பொங்கல். அதனால் எங்களுக்கு சொந்தமாக வீடு எதுவுமே கிடையாது. நாங்கள் வாடகைக்கு தான் இருந்துகிட்டு இருந்தோம். எங்களால் வாடகையெல்லாம் கொடுக்க முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருந்து என் தங்கச்சி ஒருத்தி உதவி பண்ணிகிட்டு இருந்தா. தங்கச்சின்னு சொன்னால் தங்கச்சி இல்லை, எங்களோட ஒரு தூரத்து சொந்தம். அவங்க வீட்டுக்காரர் தான் எங்களுக்கு சொந்தம். அப்போ அவள் எங்ககிட்ட நல்லா பேசுவாள். என் பிள்ளைகள்கிட்ட அவளுக்கு சொந்த பிள்ளைகள மாதிரி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாள். எங்களுக்கு உதவின்னு சொன்னால் அவள் தான். சொந்த பிள்ளைங்க கூட எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறது கிடையாது. இந்த வீடை பார்த்துக்கோங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு ஒரு சின்ன வீடு தான். அதுவுமே 4500 வாடகை. எங்களுக்கு கரண்டு பில்லு எதுவுமே கட்ட முடியலை, வாடகை கொடுக்க முடியலை. ஏன்னா இடையில என் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு, வேலைக்கு போக முடியல நிறைய நாள். அதனால் ஹவுஸ் ஓனர் திட்டாங்க, வாடகை கொடுக்க முடியலைன்னா வீடு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கிட்ட புலம்பிகிட்டே இருந்தேன். அப்போ அவள் சொன்னால், என் தங்கச்சியோட அம்மா அப்பா இறந்த உடனே அந்த வீடு சும்மா தான் இருந்தது. அப்போ அவன் என்ன சொன்னான்னா, இந்த வீட்டில் நீங்கள் இருங்க, எனக்கு வாடகை எதுவுமே வேண்டாம். ஏன்னா வீடை பராமரிச்சுக்கிட்டு கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் ஏதாவது நடுதலை வாழையோ தோட்டமோ ஏதாவது போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னைக்கு எங்கே கடவுள் வீடுன்னு ஒன்று அளக்குறானோ அன்னைக்கு நீங்கள் மாறுங்க, அது வரைக்கும் இங்கே இருங்க, எனக்கு வாடகை எதுவுமே தர வேண்டாம் அப்படின்னு சொன்னால். சொந்தங்களே, உண்மையிலே எங்களால் ஜீரணிக்க முடியலை. இவ்வளோ ஒரு விஷயம் யாருமே பண்ண மாட்டாங்க. அவள் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கா. நிறைய பணமாக இருந்தாலும் சரி தான், எனக்கு உதவியாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே நிறைய பண்ணியிருக்கா. எனக்கு அவள் கூட பிறந்தவங்க கூட எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி எனக்கு உதவி பண்ணியிருக்கா. அந்த அளவுக்கு செய்திருக்கா. கடவுள் அவளை நல்லா வாழ வைக்கட்டும். அவள் நல்லா இருந்தால் நாங்களும் நல்லா இருந்தது மாதிரி. எங்களுக்கு இந்த உதவியை என்றைக்குமே மறக்க முடியாது. சொந்தங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. என் பேத்தி என்ன பாருங்கள், அவளுக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வரைக்கும் இருந்தது நம்ம வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அவங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.